வணக்கம் நண்பர்களே, இது ஒரு விற்பனைக்கான பதிவு. இந்த செடிகளில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. செடிகளோட சைஸும் பார்த்துக்கோங்க. இதே செடிகள் தாங்க நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். இது ஒரு கலாடியம், இலை சிவப்பு நிறத்தில் உள்ள கலாடியம். இதுவும் ஒரு கலாடியம் தாங்க. இது வளரும்போது அந்த வெள்ளை நிற மார்க்கிங்ஸ் நல்லாவே தெரியும். இதுவும் கலாடியம் தான். இந்த கலாடியம் நல்ல மெச்சூர்ட் ஆகும்போது அருமையாக இருக்கும் இலைகள் பார்க்க. இது ஒரு பிங்க் நிற கலாடியம். இது க்ரீன் கலாடியம். இது அதோட முதிர்ந்த இலைங்க. எப்போவுமே கலாடியம் குட்டி செடியாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அது வளர வளர அதோட இலையில் மார்க்கிங்ஸ் எல்லாம் வரும்போது தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது டக் ஃபீட் பிளான்ட்டு. இதில் இந்த ஒரு செடி தாங்க அவைலபிளாக இருக்குது. இது ஹோமோலோமினா அப்படிங்கிற ரகத்தை சேர்ந்த செடிங்க. இது பச்சை நிற ஹோமோலோமினா. இது பச்சை நிற பட்டர்ஃப்ளை பிளான்ட்டு. இதில் பிங்க் நிற பூக்கள் மலர். இந்த கலாடியம் சின்னதாக இருக்கும்போது மார்க்கிங்ஸ் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் வளரும்போது அந்த வெள்ளை நிற மார்க்கிங்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த பிங்க் நிற மார்க்கிங்ஸ் வரும். இது எப்பீசியா, சிவப்பு நிற எப்பீசியாங்க. இது ரூட்டட் பிளான்ட்டு. நிறைய பேர் ரூட்டட் செடிகள் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பினதுனால இன்றைக்கி ரூட்டட் செடியாகவே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது பிங்க் நிற பூக்கள் மலர்ற எப்பீசியா. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு சிங்கோனியம் செடிங்க. இது மல்லி செடியா இல்லை இருவாச்சி செடியான்னு சரியாக தெரியலங்க. பூத்ததுக்கப்புறம் தான் தெரியும். உங்களை யாருக்காவது அந்த செடிகள் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நன்றிங்க.